Now it is indeed my honor to request the most honorable personality of tonight, whose lessons the motivation can bring an optimistic transition to anyone's life. He needs no introduction. Vijay TV famous comedy show, Kalakapavadiyari season 5 fame script writer, script translator, actor, movies like Sivappu Manjal Pachai, DD Returns and A1. Mimicry artist Mr. Amin Sandhanam sir. I sprightly welcome you with great cheer to address the gathering. Please, sir. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சுஸ்வாகிதம், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைட் இல்லாத இடத்துல உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இருட்டா இருக்கிறதுனால அப்படியே தூங்கிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய கிளாப், தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு தேவை எல்லாமே உங்களுடைய கைத்தட்டல்கள் மட்டும்தான். உங்களுடைய பொன்னான விலை மதிப்பில்லாத கைத்தட்டல்கள் இதோ எங்களுக்காக. நன்றி நன்றி நன்றி. ஆக ராகுல் காந்தியின் பேச்சு கழகத்தில் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த நான் அதிலிருந்து விலகி இன்று முதல் மணிவேல் ஐயா அவர்களின் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இன்று முதல் நான் என்னையை நியமித்துக் கொள்கிறேன். நான் நினைச்சேன், எனக்கு நான் சிறந்த பேச்சாளர் ராகுல் காந்தி நல்லா பேசுவாப்புல. என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரு 15 வருஷ நண்பர் அவர். நான் அவரும் நிறைய சிறப்பு விருந்தினர்களாக போயிருக்கிறோம். ஒரு கரஸ்பாண்டன்ட் இவ்வளோ கூலான ஒரு கரஸ்பாண்டன்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. செம்ம கூலாக இருக்கிறாரு, செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. சில பேர்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அப்படியே சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் கரஸ்பாண்டன்ட், நான் ரொம்ப அப்படியே இருப்பேன். அந்த எம்டன் மகளவர் நாசர் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்டன் மகளவர் நாசர் மாதிரியே இருப்பாங்க. பார்க்கவே பயமாக இருக்கும். ரொம்ப கோவக்காரராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். ஆனால் சார் கூட இன்னைக்கு நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சார் ஒரு பள்ளியை மேலாளராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் தடவை பேசும்போதே அந்த சிரித்த முகத்தோட ஒரு சிரிப்பு, அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அந்த சிரிப்பை பார்த்தாலே நமக்கெல்லாம் சே நம்ம ஆலியா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுதான் வேணும் மக்களுடைய. இப்போ நான் உங்களோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நான் உங்கள் ஒருவனாக மாறணும். நம்ம பையன்பா அமீரா, அமீர் அது நம்ம பையன்பா அப்படின்ற மாதிரி இருக்கணுமே தவிர எனக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு வேலியோ ஒரு செவரோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு வேலியோ செவரோ இல்லாமல் தன்னுடைய புன்னகையை மட்டுமே வைத்து வந்துருங்க என்கிட்ட அப்படின்னு கூப்பிடுற ஒரே மனிதர் யார் என்றால் ஐயா அவர்கள் மட்டும்தான். அதனால நான் இன்னிலிருந்து உங்க ரசிகர் மன்றத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் சார். இனிமேல் நீங்க பாத்துக்கங்க அதை. நான் இனிமேல் ஐயாவோட ரசிகர் மன்றம் சென்னையின் கிளை செயலாளராக நானே நியமித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயா ராகுல் காந்தி மாதிரிலாம் எனக்கு இந்த கவிதை நடைமுறைலாம் பேச தெரியாதுங்க. ஏதோ நாங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே பட்டுன்னு பேசிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள். நம்ம ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதம் ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஒரு 10 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஒரு 10 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 20 நாள் அந்த பசங்களை வச்சு மேய்க்க முடியாமல் 4வது நாள் உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரும்? சே, இந்த ஸ்கூல் எப்போதான் திறந்து தொலைவாங்கன்னு தெரியல, இதுங்களை திரும்பிய கொண்டு போய் அங்கே சேர்க்கலான்னு பார்த்தா உயிரை வாங்குதுங்களே அப்படின்னு. ஏன்னா நம்ம பசங்க அவ்வளோ சேட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஒரு குழந்தைய வச்சு உங்களால் சமாளிக்க முடியாமல் எப்படா திருப்பி இந்த ஸ்கூல் கொண்டு வந்து சேர்ப்போன்னு இருக்கிற உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கும் பொழுது இங்கே ஒரு கூல் பட்டி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய அத்துணை குழந்தைகளே உட்காந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக அவங்களை அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா அது நம்ம ஐயா மணி ஐயாவால் மட்டும்தான் முடியும். அவருக்காக ஒரு கரகோஷங்களை எழுப்புங்கள், உங்களுடைய பொன்னான கரகோஷங்களை. நன்றி நன்றி. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு பேச்சு வராது. சின்ன வயசுல எனக்கு பேச்சு வராதனால எங்க அம்மா பேச்சு அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்ததா நானே பேச கற்றுக்கிட்டேன். ராகுல் காந்திலாம் பேசி முடிகிறதுக்கு நான் பான்னு பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எப்படிலாம் பேசலாமா மேடையில் மைக்க பிடிச்சி அப்படின்னு. ஏன்னா எனக்கு பேச வராது. அதனால தான் சார் அவரு கூட பேசலாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் கிடைச்ச காரணம் போது இனிமேல் நான் அவரை ஃபாலோ பண்ண போகிறேன். தினம் ஒரு நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசுவது எப்படி அப்படின்னு கற்றுக்கொள்ள போகிறேன். இதில் அவங்களோட டாட்டர் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லை. ஆனால் அவங்க இந்த பக்கம் இன்னும் மைக்கு பிடிச்சி பேசும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரைட்டியா இது யாருடைய ட்ரைனிங்காக இருக்குன்னா இது அவருடைய ட்ரைனிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாமலே தெரிஞ்சு போச்சு. ராகுல் காந்தி சொல்ல வராப்பல என்கிட்ட அவர் அவங்க தெரியும்
தெரியும். அவங்க மைக்கை பிடிச்சிங்கன்னு பேசும்போது தெரியுது அது அவங்களுடைய மகள் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இவ்வளோ நேரமாக பேசிட்டு யாரா நீன்னு கேட்குறீங்களா? தெரியுது யாரா நீன்னு கேட்குறீங்கன்னு. நான் வந்து விஜய் டிவி சீசன் 5 கலக்கப்போது யார் சீசன் 5 கண்டஸ்டன்ட். அமீர் சந்தானம் சொல்லுவாங்க. சந்தானம் அவர்களுடைய வாய்ஸ் அண்ட் லுக் லைக் அப்படியே அக்யூரேட்டாக எடுப்பேன். அண்ட் வந்து சார் சொல்லுங்கள் சார். இல்லை நடுவில் நான் ஏதாவது பேச தெரியலன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கணும் சரியா? அண்டு விஜய் டிவியில் ஜீ தமிழில் சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இப்போ நீ நான் காதல் விஜய் டிவியில் நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன். அப்புறம் ஜீ தமிழில் நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்கேன். பாவம் கணேசன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். என்ன பண்ணலாம் இன்னைக்கு உங்களெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கைத்தட்டுறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. எங்கே எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு கைத்தட்டல்கள் தேவை உங்ககிட்ட இருந்து. நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஓ போடுங்க. ஓ போடலாமா? ஒரு ஓ போடுங்க உங்களுக்காக. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரெயின் டிராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் டிராவலில் வந்து சந்தானம் அவர் வந்து டிடிஆர் ஆகிறாரு. சந்தானம் டிடிஆர் வரும்போது யாரெல்லாம் வந்து உள்ளே மாட்டுறாங்க, டிக்கெட் எடுக்காமல் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ட்ரெயின் உள்ள நம்ம வந்துடும். ட்ரெயின் உள்ள அப்படியே வந்துட்டு இருக்கோம். சந்தானம் அவர்கள் வந்து உள்ளே வந்துட்டாரு. இன்னைக்கு வாலிப வயோதிக நண்பர்களே இங்க வந்து அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா ஐயாலாம் கால் மேல கால் போட்டு எப்படியே உட்காந்துருக்காரு பாருங்க. நல்லா இருக்கிறீங்களா? கேட்கல. இப்பதான் கேக்குது. ஏன்னா இப்பதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா சத்தமா பேசுறீங்க. இன்னைக்கு உள்ள என்ன நான் தான் டிடிஆர், இங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஓ இல்லையா, ஒரு வேற. நான் தான் டிடிஆர். இங்க இங்க உள்ள வந்து யாரெல்லாம் டிக்கெட் எடுக்காம உட்காந்துருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்து உள்ள வரும்போது யார் இருக்கிறது? என்ன யாரும் ஒருத்தவங்க ஊன்னு இருக்கிறான். ஏம்பா டிக்கெட் எடுத்துருக்கிறியா? நான் யாரு உங்களுக்கு செடி யாரை நீ வாயில் துப்பிட்டு பேசு. ஐயோ இல்லை நான் தான் கார்த்திக் பேசுறேன். எனக்கு டிக்கெட்டு பொண்ணு தாயை பார்க்க போறேன். பொண்ணு தாயை பார்க்க போகும்போது லவ்லி ஐ லவ் யூ. இது வேலைக்காது. இது காதல் புத்தி போன பைத்தியம் போல இருக்குது. நீ தனியே அங்கே உட்காரு. அந்த பக்கம் யாரு? ஒரே கூட்டமா இருக்குது. விலகு 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 விலகு. யாரு இருக்கிறா உள்ள? ஐயா உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்குது. டிக்கெட் எடுத்துட்டீங்களா? பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பிடிக்க நான் மப்டியில வந்திருக்கேன். என்ன பார்த்து நீ டிக்கெட் எடுத்தேன்னு கேட்டனா தூக்கி அடிச்சிருக்கேன் பாத்துக்க. ஐயா நீங்க சிபிசி எனக்கு தெரியாதுங்க ஐயா. தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க ஐயா. அது லெப்ட் கால தூக்கி ரைட்டு கால அடிச்சுனா ஐயோ ஊட்டா போதுன்னு ஓடி வந்துட்டேன். என்ன இவ்வளோ டெரரா இருக்கிறாங்க. அந்த பக்கம் யார் ஒருத்தர் வேகமா லெப்ட் ரைட்டு நந்துக்கினே இருக்கிறாரு. சார் நீங்களாவது டிக்கெட் வச்சிருக்கீங்களா? வணக்கம். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வந்து கூப்பிட்டாங்க. சும்மா இந்த மாதிரி ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கூப்பிட்டாங்க. வந்தீங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்தீங்களா? ஒரு அவசரத்துல பர்சு மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஐயா உங்களுக்கு ஃபைன் கிடைக்கும். போட்டா கொடுக்கவா? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது கிடைக்காம இருக்காது. வாழ்க்கையில பணத்தை நீ வச்சுக்கிட்டா நல்லா வாழ மாட்டேன். எடுத்து ஏழைகள் கொடு. அடுத்து யாரு? நீ ஏன் சீட்ல உட்காராம கீழே உட்காந்துக்கிற? ஏப்பா எந்திரி. டிக்கெட் எங்க? வேண தங்காச்சி என் நாய் கச்சிச்சுப்பா. அதிக ஆஸ்பத்திரிக்கு கூட்டுன்னு போயின்னுக்கிறேன். அதனால ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தேன்னா அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துடுவேன். என்னை பார்த்தா எப்படா தெரியுது? டிடிஆர் ஃபைன் போட்டு வாங்கிட்ட காசு வாங்க வந்தா இவன் நம்ம கிட்டே காசு வாங்கினா போல இருக்க. நீ கிளம்பு நவரு. இன்னைக்கு என்ன போனே ஆக மாட்டேங்குது. அட்டி யாரு இருக்கிறான பார்ப்போம். யாருங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறது? ஆனங்கோக்குமாக்கா என்கிட்டே வந்து நீ டிக்கெட் கேட்பியா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு தவுள் வித்துவான்.
அண்ணே நீங்க தவுளை வித்துவானே தவுளை வித்துவானே டேய் கோமுட்டி தலையா அந்த பக்கம் ஓடி போயிடு. நான் எவ்வளவு பெரிய நாயன வித்தக்காரர் தெரியுமா? இங்க பாரு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு சொன்னா அதுல ஒண்ணு இந்த இவனை என்ன சொல்றது? இவெல்லாம் அடிச்சு விரட்டணுங்க. இவெல்லாம் கேட்ட வார்த்தை சொல்லி தின்னா கூட டேய் எனக்கு 2 வாழைப்பழம் வேணும் இல்லைன்னா டேய் 2 வாழைத்து பார்த்து ஏன் ஆச்சீரி இந்த மாதிரி முதல் 2 பேரும் டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா அதை சொல்லுங்கயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்கிட்ட இருந்து எனக்கு என் வாழைப்பழத்தை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் டிக்கெட் இருக்கிறதா இல்லையா பெம்பிளிக்கு பிளாப்பி அடுத்து என்னது? என்ன திடீர்னு ஒரு எறும்பு மாட்டு சவுண்டு கேக்குது. என்ன மாடு உள்ள வந்துருச்சா? அடி செருப்பால நாய. எல்லாம் எப்படி இருக்க கண்ணே? நல்லா இருக்கியா கண்ணே? ஐயா நான் நல்லா இருக்கிறதான். நீங்க டிக்கெட் எடுத்துக்கிறீங்களா? என் ஊர்ல நான் தான் பெரிய மிராசுதாரு. என்கிட்டயே வந்து நீ டிக்கெட் கேட்டு நின்னுங்கிற உனக்கு எவ்வளவு திமுரு? அடி செருப்பால நாயே. தேங்க்யூ நன்றி. இன்னும் அவ்வளவுதானா? உங்களுடைய இந்த தங்கத்தட்டு வெளித்தட்டு கைத்தட்டு கொடுக்கலாம். தங்கத்தட்டு வெளித்தட்டு கொடுக்கணும். கைத்தட்டா தங்கத்தட்டா? தேங்க்யூ சோ மச். நன்றிகள். Superb, superb, sir. Please give an applause for our chief guest. Please, dear audience. Tangathattu, Vellithattu, Kaithattu. Thank you very much, sir. Your thought-provoking address set a perfect motivation for our young minds. We are fortunate to have you with us tonight. As we express our gratitude, we must never forget that the highest appreciation is not to utter words but to live by them. Now I call our Mrs. Shantipriya to express the words of gratitude. Express gratitude for the greatness of small things. It's time to thank the stars to today's joyful, funful and entertaining the 20th annual day celebration of Majestic Mount Grace Nursery and Primary School. I would like to thank our esteemed chief guest, Mr. Amir Sandanam sir, and our special guest, our Mr. Tamilan Rahul Gandhi sir and Mr. Narayanan sir, for gracing the occasion with their presence and delivering an inspiring speech that left us all motivated and energized. Thank you, dignitaries. Next is my immense pleasure to thank our school management and our versatile correspondent sir and our beloved Dean ma'am, MGM Princess, Sri Om Educational Trust members for providing us with a resource and support to organize such an amazing event. I'd like to extend my sincere thanks to our school senior principal ma'am, Principal sir, Vice Principal sir and Principal ma'am. With your continued support and commitment, we can ensure that our students are equipped with the knowledge and skills they need to succeed in life. I thank the teachers and staff members for their tireless efforts in organizing this event. From the planning and coordinating to decorating the executing, they have worked tirelessly behind the scenes to ensure that everything went smoothly. Of course, none of this would have been possible without participation and support of our students and their parents. Please give a great applause for our parents. Really hats off you parents. Really hats off you. We hope that this event serves as a reminder of the power of community and the importance of working together towards a shared goal. On behalf of the entire school community, I would like to express my heartfelt gratitude to everyone who made this year's annual day function a grand success. It was truly a memorable event that will be etched in our memories for years to come. Once again, I thank you all. Thank you, Miss. It was such a great effort. You lost your throat. Even then, you continued till the end. That is Majestic Mount Grace community. Yes. So, thanks a lot again. Nandri பெற்றோர்களே அனைவரும் உணவு உண்டு விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? இரவு உணவு சாப்பிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. எல்லாம் டயர்ட். ரைட், தேங்க்யூ. குட் நைட். சேஃப் ஹோம். பத்திரமா போங்க வீட்டுக்கு. உங்களோட குழந்தை எங்ககிட்ட கொடுத்துருக்குறீங்க. அதை எங்களோட இந்த உயிர் மூச்சு இருக்கும் வரை ஒரு சிறந்த மாணவனாக இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்குவோம் என்று இந்த மவுண்ட் கிரேஸ் ஃபேமிலி
உங்களுக்கு உறுதி அளிக்கிறது இந்த நேரத்தில். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. கடைசி வரைக்கும் இவ்வளோ நேரம் இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. பட் எங்களுக்காக நீங்களாம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பத்திரமா எல்லா விஷயங்களையும் கேட்டிருப்பீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கமும் நன்றியும் எல்லார் சார்பாகவும் சொல்கிறேன். Very special thanks to Amir sir and very very special thanks to my brother Tamilan Rahul Gandhi. அதாவது எந்த சீஃப் கெஸ்ட்டும் இவ்வளோ ஒரு ஈடுபாடோட கடைசி வரைக்கும் இருந்து மாணவர்களை என்கரேஜ் பண்ணுறது, இட் இஸ் ரியலி பியூர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் ட்ரெமெண்டஸ் வண்டர்ஃபுல். Thank you very much sir. Thank you. God bless you. God bless you for your future life. Thank you. Mount Grace, majestic Mount Grace.